India, like most other developing countries, does not have a universal social security system to protect the elderly against economic deprivation. என்னோட திட்டம்னா என் கணவரும் படிக்கையில நானும் படிக்கையில காலம் முழுக்க நாங்கள் வந்து கல்யாணம் முடிஞ்ச வருஷமே 1980 கல்யாணம் ஆச்சு. 2 வருஷமும் நான் நல்லா இருந்தது கிடையாது. அவள் வந்து குடிசை தொழில் படிக்காதனால தான் அவர் ஓட தான் விரட்டினாங்க. வருமானம் இருந்தால் வசதி இருந்தால் தான் உள்ளே எடுப்பாங்க, இல்லைன்னா இல்லை. எத்தனை ஊரோ நாங்கள் போயிருக்கிறோம். ஏன்னா அப்போ வந்து ஒவ்வொரு ஊரில் தான் ஒரு குழந்தை பெற்றோம். அந்த அளவுக்கு நான் ஒரு இதாக தான் வளர்ந்து வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கேன். இப்போ வந்து அவரும் படிக்கல. இப்போ கடைசி காலத்தில் நம்ம குழு அளவில் தான் அந்த கடையை ஒரு டீ கடை ஒன்று ஆரம்பித்தோம். இந்த குழு அளவில் தான் அந்த குழுவில் தான் ஒரு கடனை வாங்கி தான் ஆச்சு. அது 4 வருஷம் ஆச்சு, நல்லபடியாக ஓட்டு. அப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ நான் இதில் வந்து நம்ம வந்து அடுத்து நம்ம பிள்ளைங்களை கஷ்டம் பொம்பளை பிள்ளைங்க தான் எனக்கு. கடைசியில் பையன் அவன் வளர்ந்து அவன் சம்பாத்தியம் தரணும்னு என்ன நம்ம நினைக்கிறோம். நம்ம இப்பவுமே நமக்கு இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு வருமானம் இல்லாமல் இருக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம கஷ்டப்படுற இருக்கிற நேரத்தில் அவரும் வயசாகிடும். இருக்கிற காலம் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் கஷ்டப்படாமல் இருந்து ஒரு ஊதியமாக நமக்கு இது கிடைச்சா ஒரு நல்லதுன்னு சொல்லிட்டு. The old age population increased threefold from about 19 million in 1971 to around 62 million in 2011 and is expected to double by 2026. Most of the working poor in India have traditionally been excluded by formal pension provisions. This population is very vulnerable to old age poverty, as barely 5% of them are presently saving for retirement. The poor communities had always been willing to save for their old age, but there were no institutional mechanisms to make it happen. Daan Foundation, with the support of Micro Pension Foundation, the Netherlands initiated a micro pension project. With the consideration of needs articulated by the members, a pension product was designed and offered with the support of Life Insurance Corporation of India. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வயசு இப்போ நான் 52 ஆச்சு, எனக்கு 46 ஆச்சு. அப்புறம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் அந்த மாதிரி அவங்க கெட்டவளே கெட்டிட்டு அப்புறம் நம்ம ஒரு மொத்தமாக அவங்க அந்த சேமிப்பே எடுத்து அதில் போட்டால் ஒரு வருமானமாக வருமா. இப்போ அவருக்கு தான் நான் கூட்டி கட்டுறேன். எனக்குள்ள சேமிப்பு எனக்கு 20,000 இருக்கும்போது அதில் நான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கட்டிட்டு வந்தாலும் பென்ஷன் நம்ம கூட 100 ரூபாய்க்கு கட்டுவோம். நமக்கு அவருக்கு வந்து கூட கட்டணும். நீங்கள் வந்து மாதம் 500 ரூபாய் கூட கொடுங்க, சேரட்டும். நாளைக்கு ஏற்கனவே இப்போ வயசு 52 ஆயிடுச்சு. இன்னும் 50 எந்த இதுலேயும் நம்ம வயசாகவோ ஒரு அவருடைய வருமானம் அவரால் இப்போவுமே அவரால் முடியல. இன்னொரு 6 வருஷம் 7 வருஷம் தான் அவரால் பண்ண முடியும். அப்புறம் அவரு லிஸ்ட்டில் தானே இப்போ அப்போ அந்த உதவி வந்து அவருக்கு புண்ணியமாக இருக்கும்ல. அது என்னுடைய கருத்து. அதனால தான் நானும் என் கணவருமா இணைகிறோம். The micro pension program is governed and administered by Federation Mutuals, a membership-based mutuality promoting institution promoted with the poor women. Continuous literacy and counseling resulted in enrollment of 4,869 poor members who have contributed rupees 2.7 million towards their pension fund. Started with 10 federations of poor households, today the micro pension pilot has been expanded to 26 federations spread across 4 South Indian states. The scheme would reach out to 25,000 poor households. ஒரு 6 மாதம் மக்களை ஒரு 600-700 மக்களை இது வரைக்கும் சேர்த்துருக்குறோம். இன்னும் மக்கள் வந்து இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18 வயசுல இருந்து தான் சேமிப்பாளர்கள் தனியாக ஒரு 100 ரூபா வந்து இந்த திட்டத்தில் இணைஞ்சு தனியாக போட்டுகிட்டே வாங்க, சேமிப்பை கூட அதில் கொண்டு வராதிங்க, தனியாக பென்ஷன் திட்டம்னு சொல்லி அதை கொண்டு பேசுனதுனால கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் லேட்டாக சேர்ந்துட்டு வர்றாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் 800 மக்கள் வரைக்கும் இது கணக்கெடுத்த முந்தானால் கிட்டத்தட்ட 800 மக்கள் புதுக்குழுவும் அமைச்சிருக்கிறோம். அதுலேயும் சேர்ந்து வர்றாங்க. திட்டம் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குது. With a favorable policy environment and adequate resource support for demonstration, the micro pension scheme would grow and influence all the stakeholders who are working on social security for the poor.